Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. Praise the Lord, brother. ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், பாஸ்டர், வழி நடத்துங்க. God bless you. ஆமென். God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் என்று தலைப்பிலே உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை வைத்து பேசுவதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களில் பார்க்கும் பொழுது அவன் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறான் வாழ்க்கையில். ஜெபம் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபத்துக்குள் கடந்து செல்லும் போது துதியும் ஸ்தோத்திரமும் நன்றி சொல்லுவதிலும் உறுதியாய் தரித்திருந்த மனுஷன் அவன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்தி துதித்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடந்து அவர் பாதையை பின்பற்றி அவரே கர்த்தர் என்று அவரை தொழுது கொண்ட தேவனுடைய தாசர்களில் மிக பெரியதான அநேக சங்கீதங்களை எழுதின தாவீது. ஆகவே தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதால் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியினுடைய உதவியால் எழுதப்பட்டது. கடந்த நாளிலே குறித்து நாம் ஒரு ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் ஜெபத்தை கேட்கும் கர்த்தர். ஆமா, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்ற பிறகு, தேவனுடைய பிள்ளை என்ற முத்திரையை பெற்ற பிறகு, தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிறகு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற சங்கீதங்களில் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின் பிரகாரம் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு பகுதி இது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்றால்
யாராகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லிவிட்டால் ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க, SMS கொடுக்கறாங்க, 9:30க்கு நான் உன்னோடு பேசுகிறேன். அப்போ நான் அமர்ந்து அந்த சொன்ன நேரத்துக்காக காத்திருப்பேன். போன் வரும் என்று காத்திருப்பேன், அழைப்பார்கள் என்று காத்திருப்பேன், மகிழ்ச்சியோடு கூப்பிடுவார்கள் என்ற அந்த மனமகிழ்ச்சியோடு காத்திருப்பேன். இது நம்முடைய வாழ்க்கையில கூட நடைமுறையில். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று கத்தச் சொல்லும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் காத்திருக்கிற கர்த்தர், அவர் விருப்பப்படுகிற கர்த்தர். எல்லாவற்றிலும் ஜெபத்தின் மூலமாக, விண்ணப்பத்தின் மூலமாக அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிற கர்த்தர் அவர். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் கர்த்தரை நேசித்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். அவர் இருக்கிறார், போதும், அவருக்குள் வாழ்வேன், அவரோடு வாழ்வேன். எனக்கு அருமையானவர்களே, ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் அப்படின்னா அவரோடு உயிரோடு இருக்கிறவர், அவருக்கு செவி இருக்கிறது, பதில் சொல்வதற்கு அவருக்கு நாவு இருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சமயத்திலும், எல்லா உபத்திரத்திலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா விதமான காரியத்திலும் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு எப்பொழுதும் காத்திருக்கிற கர்த்தர். எந்த நேரத்தில் நான் முட்டி போட்டு அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் செவி எனக்கு திறந்திருக்கிறது, உங்களுக்கும் திறந்திருக்கிறது. ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் அமர்ந்து போராடுகிற ஒரு யுத்தம். பிசாசை மேற்கொள்வதற்கு, உலகத்தை மேற்கொள்வதற்கு, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு, பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்கு, அவருடைய வல்லமையை பெற்று அவருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தினாலே அவனை அடிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை. இந்த கிருபையினாலே நாம் ஒருவரை ஒருவர் நிதானமாய் கர்த்தர் சமூகத்திலே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருள செய்வேன். மீதி இருக்கிற பகுதிகளை நாம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு பிறகு வரலாம். ஜெபத்தை கேட்கும் கர்த்தர். இந்த ஜெபம் கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஜெபம். ஜெப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாய் இருந்தவர் இயேசு கிறிஸ்து. சீஷர்களுக்கு முன்மாதிரியா இருந்தா, ஏன் இப்பொழுது அவருடைய வசனத்தை வாசிக்கிற உனக்கும் எனக்கும் முன்மாதிரி, இந்த உலகத்திற்கே முன்மாதிரி. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஒரே ஒரு கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாய் நிற்கிறவர். அவர் என்றும் ஜெபத்தில் சோர்ந்து போகவில்லை. ஜெபத்தில் காலையிலும், மத்திய வேளையிலும், இரவு நேரத்திலும், இரவின் ஜெபத்தையும் மலையிலே சென்று ஜெபித்ததை வேத வசனத்தின் மூலமாக வாசிக்கிறோம். ஆகவே அவர் ஒரு ஜெப வீரர். ஜெபத்தினாலே எல்லாத்தையும் வெல்ல முடியும் என்று அறிந்த கர்த்தர் அவர்.
ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41:17 இவ்விதமாக கூறப்பட்டிருக்கிறது ஜெபத்தை குறித்து. சிறுமையும் எளியுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் சிறுமையும் எளியுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாகு தாகத்தால் வருளும் போது சிறுமையும் எளியுமானவனை காண்கிற கர்த்தர், தூக்கி விடுகிற கர்த்தர், சிறுமையும் எளியுமானவனுடைய ஜெபத்தை அவர் உன்னிப்பாக கவனிக்கிற கர்த்தர். அவர் சிறுமையும் எளிமையுமானவனை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், தள்ளாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது நிச்சயமாக பதிலை கொடுக்கிற கர்த்தர், அவர் கைவிடாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிறிஸ்த நபரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஆவினாலே, ஜெபத்தினாலே, ஜெப ஆவி பெற்றவர்களாய், ஜெபத்திற்கு நேரத்தை எடுக்கின்றவர்களாய், ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தையும் ஜெயிப்போம், பிசாசையும் ஜெயிப்போம், நமக்கு வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்வோம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையுமானவன் சமுதாயத்தில் ஒன்றுமில்லை என்று தள்ளப்பட்டவன், அவன் கூப்பிடுகின்ற நாளிலே அவனை கைவிடாதபடி, அவனை தள்ளாதபடி, அவனுடைய வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்கிற கர்த்தர், அவருடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 58:9 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தையும் விரல் நீட்டுதலையும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்போ அவருடைய பிள்ளைகள் கூப்பிடும் போது பதிலை கொடுக்கிற கர்த்தர் அவர். பிள்ளைகளுக்கு ஏற்ற பதில். ஜெபத்திலே அதிகமாக நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய சித்தங்கள் நிறைவேறுகிறது. அது என்னவென்றால், ஆண்டவருக்கு சித்தமானால் உடனே ஆண்டவர் பதில் கொடுத்து வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்து விடுதலை ஆக்கிற கர்த்தர் அவர். அடுத்தது ஜெபத்திற்கு அவர் காத்திரு என்று சொல்லுகின்றார்.
காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைய வேண்டும். காத்திருக்கிறவர்கள் சில நேரத்தில் ஜெபத்தில் சோர்ந்து போகலாம், மனஸ்தாபம் ஏற்படலாம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, எவ்வளவோ நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை ஏறெடுக்கவில்லையே கர்த்தர் என்று. நம்முடைய வாழ்க்கையின் கோலத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தர் அவர். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நான் சத்தமிட்டு கூப்பிடும் போது, ஜெபத்தில் தரித்திருக்கும் போது, என் சத்தத்தை ஜெபத்தில் உயர்த்தும் போது, கர்த்தரை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, அவரே எனக்கு கடைசி நம்பிக்கை, அவரே என்னை காப்பாற்றுகிறவர், அவர் ஒருவர் தான் எனக்கு பதிலை சொல்லுகிறவர் என்று விண்ணப்பத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவர். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், பிசாசு என்ன சோதனைகள் கொண்டு வந்தாலும், வாழ்க்கையினுடைய பண பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன செய்வார் அவர்? விடுவிப்பார், விடுதலை கொடுப்பார், காப்பாற்றுவார், ஆதரிப்பார், ஜீவனை கொடுப்பார். அதே ஏசாயா எழுதின புத்தகம் 65:9 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பாய். அப்போது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறுஉத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறுஉத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசுவதோடு நான் கேட்பேன். அப்போது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே நான் உத்தரவு கொடுப்பேன். அப்போ தன்னுடைய பிள்ளைகளுடைய வழியை அறிந்திருக்கிற கர்த்தர், அவளுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் துணையாய் நிற்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையோடு பயணத்தை செய்கிற கர்த்தர், இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகவே நான் கூப்பிடுவதற்கு, நான் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்து விடுகிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் சகரியா என்னும் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு பட பண்ணி வெள்ளியை உருவாக்குறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம்டா. நீங்கள் என் ஜனம், அந்த உரிமையோடு கர்த்தர் சொல்லுகிறார். நான், அவர் என் கர்த்தர், அவர் என் மேய்ப்பர், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தவர், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தவர், அவர் என்னை காப்பாற்றினவர், எவர் என்னை ஆதரிக்கவர், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னிலே இருந்த பாவக்கிரைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நீக்கி சுத்தமாக்கி பசுத்தமாக்கின கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு அவர்களின் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள்,
நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி, சகாரியா தீர்க்கதரிசி 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி நாம் கேட்கிறோமா? காத்திரு என்று சொல்லும் போது பொறுமை இழக்கிறோம். மூன்றாவதாக அவர் ஜெபத்திற்கு பதிலை சொல்லுவது என்னவென்றால், அது நமக்கு சரியில்லாமல் போகும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் சரி இராது என்று அறிந்த கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய விண்ணப்பத்திற்கு இல்லை என்ற பதிலை கொடுக்கிறார். இந்த மூன்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. உடனே கொடுப்பது, இரண்டாவது காத்திரு என்று சொல்லுவது, மூன்றாவது இல்லை என்று சொல்லுவது. இது கர்த்தருடைய கேரக்டரில் முக்கியமான ஒரு கேரக்டர். விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசுவே பேசுகிறார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் அருமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள். ஆண்டவரை கேட்பது, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, ஆண்டவரை விண்ணப்பத்தின் மூலமாக கேட்பது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், ஜீவிக்கிறவர். அவரை மாத்திரம் கேட்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கேளுங்கள். நமக்கு எது தேவையோ அதை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கேட்கிறவர்கள் அவர்களோடு இடைப்படுகிற கர்த்தர். நாம் அவருடைய நாமத்தை நோக்கி எதை கேட்கிறோமோ அதை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர் அவர். அவரால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14:14 அவரே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும். அப்படி அவர் நாமத்திற்கு வல்லமை உண்டு, அவர் நாமத்திற்கு மகிமை உண்டு. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், அவருடைய நாமம் பசுத்தமுள்ள நாமம். பசுத்த கூட்டமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு செவி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். என் நாமத்தினாலே,
இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, பசுத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, மகிமை நிறைந்தவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தினாலே ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நானும் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஏற்ற பதிலை கொடுக்கிறவர். அவருடைய நாமம் மாறாத நாமம். அவருடைய நாமம் பசுத்தமுள்ள நாமம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அதாவது செய்வேன் என்ற வார்த்தை உறுதிமொழி கொடுப்பது. ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், விசுவாசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், அவர் சமூகத்தில் காத்திருக்க கடமைப்பட்டு. ஒரு காலமும் நம்முடைய ஜெப வாழ்க்கை சோர்ந்து போகக்கூடாது. ஒரு காலமும் நம்முடைய ஜெப வாழ்க்கை கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் ஜெபத்தில் இருந்தது போல நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த, அவருடைய வருகைக்காக காத்திருக்க, நம்முடைய பசுத்தத்தை காத்துக்கொள்ள, பிசாசை மேற்கொள்வதற்கு, உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி உலகத்தை எதிர்த்து, உலகத்தினுடைய பாவத்தை எதிர்த்து அவருக்காக வாழுவதில் உறுதியாயிருக்கும் பொழுது அவரால் பதிலை பெற்றுக் கொள்ளுகிறோம். யோவான் 15:7 வித்தியாசமாய் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் அவனிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் ரகசியம். சொன்ன வார்த்தைக்கு தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அர்த்தம். அவருடைய வார்த்தையில் உறுதியாயிருக்க வேண்டும் என்று அர்த்தம். அவருடைய வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை முழு விசுவாசத்தோடு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவரும், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய விருப்பம் அதுதான். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையில் நிலைத்து நில்லு. அவருடைய வார்த்தையில் உறுதியாயிரு. அவருடைய வார்த்தையை பின்பற்று. அவருடைய வார்த்தையை கனப்படுத்து. அவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடு. அவருடைய வார்த்தையை உறுதியாய் ஏற்றுக்கொள். அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறார் என்ற ஆணிதரமான விசுவாசம் நமக்குள்ள தட்டி எழுப்பப்படும். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வைக்கப்பட்டு போவதில்லை, தள்ளப்பட்டு போவதில்லை. அவரே நம்மை ஆதரித்து காப்பாற்றுகிற கர்த்தர். 1 யோவான் 3:22 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற யோவானை பார்க்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கின்றபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம்.
இதுதான் அருமையான வசனம். மேல வார்த்தை என்று பார்த்தோம். அதே யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர் தான் 1 யோவான் 3 யோவான் 2 யோவான் என்று எழுதியிருக்கிற அந்த வசனங்களை நாம் காணும் பொழுது அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, பெரிய ஏற்பாட்டினுடைய வார்த்தையை பார்க்கும் போது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அவருடைய கற்பனைக்கு எங்கு நீ கை கொடுக்கிறாயோ, எங்கு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறாயோ, எங்கு அவருடைய கற்பனைகளை உண்மையாகவே விசுவாசித்து அதை நேசித்து அதை பின்பற்ற வேண்டும் என்ற தாகத்தோட வாஞ்சையோடும் அந்த வசனத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். அப்ப அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அதை கையாளும் போது, அதை வைத்து வாழும் போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த கற்பனைகளின்படி கர்த்தருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது கர்த்தர் பிரியப்பட வேண்டும் நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும். அப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆணிதரமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளு, அவருடைய கற்பனைகளை வைத்து வாழும் போது, அவருக்கு பிரியமாய் வாழும் போது, உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பத்தை வைக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு பதிலை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்க கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தர அழிவு செய்வேன் என்று சொன்னீர். அவன் என்னுடைய வார்த்தையில் நிலைத்து நின்றால் அவன் கேட்பது எதுவோ அதை செய்வேன் என்று, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளவும், உமக்கு பிரியமானதை எங்களுடைய வாழ்க்கையில வைக்கவும், ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கும் போது எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள கர்த்தர் நீர். ஆண்டவரே, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெப ஆவினாலே நிரப்பும். ஜெபமும் விசுவாசமும் உறுதியாய் இருக்க, உம்முடைய வார்த்தையும் உம்முடைய கற்பனைகளையும் கை கொண்டு வாழ, உம்முடைய நாமத்தையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தினாலே விண்ணப்பத்தை ஏறெடுக்க கிருபை தாரும். அற்புதங்கள் நடைபெறட்டும். ஜெபத்தினாலே வல்லமை, ஜெபத்தினாலே விடுதலை, ஜெபத்தினாலே பாவ மன்னிப்பு, ஜெபத்தினாலே துதி, ஜெபத்தினாலே ஸ்தோத்திர பலி, இவெல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கும் கர்த்தர் என்று இந்த தலைப்பை ஆண்டவரே
கேட்கின்ற ஒவ்வொருவரையும் உள்ளத்தை தட்டி எழுப்போம். விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட் ஐயா.